சார் நான் கான்ஃபிடென்ட்டா நிறைய எபிசோட்ல பேசி சார் செருப்படி வாங்கிட்டேன். இதுல துஜே தேக்கா போ போய் தேக் சாவ் கழு. ராஜு இந்த சீசனுக்கு நீதாடா ஹீரோ. யாருமே தட்டல பத்தியா கைய. ஓ குரலி வித்தையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. என்ன கல்றாவிடா இதெல்லாம். ஒரு குக்கு இன்னொரு குக்கு கால்ல இருக்க பலூனை உடைக்கணும். யார் கால் ஓடிதோ அவங்க எலிமினேஷன். யாயா உயிரை எடுத்து தொலைறீங்க. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இவனோட வந்து இந்த கால் சம்பந்தப்பட்ட விளையாட்டு ஆட்டுக்காலா இருந்தாலும் சரி இவன் காலா இருந்தாலும் சரி விளையாடக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. இவன் எப்படி சமைப்பான்? போன கேம்ல காலுக்கு வேலை கொடுத்தீங்க, இந்த கேம் கை விளங்காம பண்ணிட்டீங்க. அடுத்து அவன் எப்படி போய் சமைக்க முடியும் ஒரு குக்கு? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இப்படி பேசுறவங்களுக்குலாம் நீ என்னடா சொல்லணும்னு நினைக்கிற? நான் தண்ணி கேனு போட வந்தவங்க நானு. ஏடா அவ சொன்னது கூட வலிக்கலடா. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். அப்படிதான் நான் சீரியஸா ஒன்னு சொல்லிட்டா. இல்ல நீங்க சீரியஸா சொல்லுங்க, அது காமெடியாவே வந்துரும். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. எனக்கு அலைக்கு பதிலா கோலா உருண்டையா வருது. மேல இருந்து கோலா உருண்டை ஒருத்தர் மேல மக்கள் மேல எல்லாம் உருண்டு எல்லாம் சாகுறாங்க. சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். பண்ணா சொன்னா கூட இவ்வளவு ஜாலியா இருந்திருக்காது. செம்ம பண்ணா. நக்கல்யா அவனுக்கு. மாமா நான் ஒரு செஃப் ஆஃப் வீக் வாங்காத ஒரு தற்குறி மாமா. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. மாறி மாறி சொல்றாங்க. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. நீ ஒரு தற்குறினா, நான் ஒரு மெர்க்குரி மாப்பிள. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அப்படி கூப்பிட்டவனே போறாள் அவர் கிடையாது. டிமாண்ட கிரியேட் பண்ணி போகுது. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இருக்கும்போது அண்ணன் பிரிச்சுட்டாரு. ஆமா அந்த எபிசோட முடிஞ்ச உடனே 7000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனா, எங்க வீட்டுக்கு வேலைக்காரரா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. நல்லா பக்குவமா பண்ணுவார். 7000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாரா? எங்க 6500 தாங்க இருந்துச்சு. என்ன பாக்க அதுல பாரு 500 ரூபாய் யாரும் தெரியாம கொடுத்துருக்காரு. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேன். மட்டன் சுக்காரா. சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. அவங்களே தொடர்ந்து நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதான் சொன்னனே ஃபர்ஸ்ட் வரும்போது நம்ம டிசாஸ்டர் ஒன்று வாங்கியிருக்கிறோம். அதனால கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இட் இஸ் எ டிசாஸ்டர். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஆனா லிவர்ல ஒரு கேவலமான ஸ்மெல்லும் டேஸ்ட் வருதுல்ல. அது எப்படி தெரியுமா? நம்ம எடுக்கலாம் அந்த லிவர் ஸ்மெல். லிவர் தூக்கி வெளியே போட்டு வேற எதுலயே பண்ணி கொடுத்துருவோம். பயம், பதட்டம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அச்சம், நான் இன்டர்நேஷனலா போயிடலான்னு இருக்கேன். என்ன ஊரை விட்டு வெளில போலான்னு இருக்கியா? குக்கிங். ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு பாடு. லிவர்ல பிரெஞ்சு எப்படி யோசிக்கவே முடியல பாரு. ஆனா சாப்பிட முடியும்ல. பேசி பேசியே சிலுக்க வச்சீங்களா? சரி போட்டோம். சின்ன வெங்காயம் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 கிலோ உரிக்க சொல்றான் சார் அந்த பையன். இவன் கிட்ட இருந்ததுக்கு மாதம்பட்டி கேட்டரிங்ல சேர்ந்தா மாச சம்பளம் 70000 ரூபாய் வந்திருக்கும். அவ்வளவு வெங்காயம் வெள்ளை பூண்டு உரிச்சிருக்கேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எங்க ஏரியால எல்லா அக்காக்களும் என்கிட்ட தான் கேட்பாங்க, இது மைதாவா, இது கோதுமை மாவா, இது அரிசி மாவா, இந்த மாவா, சோள மாவான்னு. ஏன் நீ ரேஷன் ஷாப்ல வேலை செய்ய? நான் தான் அவங்களுக்காக மாவு அரைக்க போவேன். யார் யாரெல்லாம் உங்க ஏரியால மாவு அரைக்கிற பையனா இருக்கீங்களோ, உங்க சொந்தக்காரவங்க சுத்தி உள்ள அபார்ட்மெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு மாவு அரைச்சு கொடுக்குறீங்களோ, அவங்க எல்லாம் எனக்கு லைக் பண்ணுங்க.